அப்புறம் வணக்கம். நிச்சயமாக தமிழக விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்யும் மத்திய அரசின் நிறுவனமான தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம், இதனை நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா NCCF என்று குறிப்பிடுகிறார்கள். விவசாயிகளிடம் பட்டப்பகலில் கொள்ளையடித்த NCCF நிறுவனம் என்றே விவசாயிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். அப்ரஹாம், என்ன நடக்கிறது? விரிவான விவரங்களை சேகரித்த போது தமிழகத்தின் 8 மாவட்ட விவசாயிகள், குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி, சிவகங்கை, ராமநாதபுரம், திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு, இந்த 8 மாவட்ட விவசாயிகளிடம் நெல்லை கொள்முதல் செய்த NCCF மத்திய அரசு நிறுவனம் 4 மாதங்களாக பணத்தை கொடுக்காமல் போக்கு காட்டி வருவதாக கொந்தளிக்கின்றனர் இந்த மாவட்டத்தின் விவசாயிகள். மத்திய அரசின் இந்த NCCF நிறுவனத்தின் மூலம் இந்த திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்களது நெல்மணிகளை விற்பனை செய்துள்ளனர். ஆனால் நெல்லை மாவட்டத்தை தொடர்ந்து தற்போது செங்கல்பட்டு உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான தொகை 4 மாதங்களாகியும் வழங்கப்படவில்லை என்ற புகார்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. நாம் குறிப்பிட்ட இந்த 8 மாவட்டங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர், ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, இவர்களிடமிருந்து NCCF நிறுவனம் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்கிறது. ஆனால் தற்போது இந்த மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. திருநெல்வேலியை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பணம் வழங்கப்படாதது குறித்து விவசாயிகள் ஏற்கனவே குரல் கொடுத்து வரும் நிலையில் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அதே நிலை இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சத்தியம் தொலைக்காட்சியின் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்திற்கு தொடர்ந்து புகார்கள் குவிந்து வருகின்றன. நெல்லை ஒப்படைத்த பிறகும் பல மாதங்களாக பணம் வராததால் குடும்ப செலவுகள், விவசாய கடன் திருப்பி செலுத்துதல், அடுத்த பருவ சாகுபடி ஆகியவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆனால் இதே நேரத்தில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள DPC மூலமாக சீரான நடைமுறையின்படி விவசாயிகளுக்கு பணம் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் செயல்படும் நேரடி கொள்முதல் நிலையங்கள், அதைத்தான் DPC என்று அழைப்பார்கள், நெல் விற்பனை செய்யும் விவசாயிகளுக்கு பொதுவாக நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் பணம் வழங்குகிறது. ஆனால் மத்திய அரசின் NCCF மூலம் நெல் விற்ற விவசாயிகளுக்கு மட்டும் பல மாதங்களாகியும் பணம் கிடைக்கவில்லை என விவசாயிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை குறிப்பிடுகின்றனர். பல பகுதிகளில் DPC-யின் கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு அதற்கு பதிலாக இந்த மத்திய அரசின் NCCF மூலம் அதிக அளவில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாகவும், இதனால் மாற்று வழியின்றி NCCF-க்கு நெல்லை ஒப்படைத்த விவசாயிகள் தற்போது கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளனர். அப்ரஹாம், NCCF மூலம் நெல் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கிய தமிழக அரசே விவசாயிகளின் நிலுவைத் தொகையை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நிலுவைத் தொகை உடனடியாக வழங்கப்படாவிட்டால் நாம் குறிப்பிட்ட இந்த 8 மாவட்ட விவசாயிகளையும் ஒருங்கிணைத்து மாநிலம் தழுவிய போராட்டங்கள் நடத்தப்படும் என விவசாய சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஒவ்வொரு முறையும் இந்த விவசாயிகள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடமோ இல்ல சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடமோ சென்று முறையிடும் போதெல்லாம் மத்திய அரசிடம் பேசி பணம் வாங்கி தரப்படும் என்ற உறுதிமொழி கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு பொழுதும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை என்பதே தமிழகம் முழுவதும் உள்ள இந்த 8 மாவட்ட விவசாயிகளின் கொந்தளிப்பாக இருக்கிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக இதனை தலையிட்டு இந்த நிலைமையை சரி செய்ய தர வேண்டும் என்ற கோரிக்கை தமிழகம் முழுவதும் எழுந்துள்ளது. விவசாய நிலங்களை களை பறித்தல், நாத்து பாவுதல், இருக்கும் தண்ணீர் அளவினை பொறுத்து தண்ணீர் பாய்ச்சி உரங்கள் இட்டு பூச்சி மருந்து தெளித்து நெல்லை விளைவித்தல் ஆகிய இன்றியமையாத விவசாய பணிகளுக்கு இடையே கொடுத்த நெல்லுக்கு பணம் இல்லாமல் விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களின் அலுவலகத்தை முற்றுகையிடுவதும், சம்பந்தப்பட்ட வேளாண்மை துறை அதிகாரிகளை தினமும் சந்திப்பதுமான நடைமுறைகள் விவசாயிகளிடையே மிகுந்த கொந்தளிப்பையும் ஏமாற்றத்தையும் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது. அப்ரஹாம், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடு, விவசாயிகளுடைய பணத்தை வழங்கிடு. தீர்ப்பு கூட்டம் 3 மாதமாக குறைகளை தீர்க்காமல் இருக்கிறது. மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா கண்டிப்பா வந்து சீக்கிரம் வந்துரும். முதலுக்கு பணம் நினைக்கிறேன்.
வர வெள்ளிக்கிழமைக்குள்ள கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க, செக்ரட்டரி சார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி வரவே இல்லைன்னா பரவாயில்ல. இது வரைக்கும் ஒரு 5000 10 இல்லைடா இனிமேல் போன வாரம் கடைசி 4 நாள்ல வரும் சொன்னீங்க. அதிகாரி மேல என்ன குறை சொல்ல சார்? எங்களுடைய வறுமை சார், வளர்ச்சி ஹையஸ்ட் லெவலில் நேற்று வந்து மதிப்புடைய சீஃப் செக்ரட்டரி சாரோட முன்னாடி டிஸ்கஸ் ஆச்சு. ஸோ என்சிசிஎஃப் வந்து இன்னும் ஒரு 49 கோடி நமக்கு தரணும். நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 120 கோடிக்கு மேலே இருக்கா. 7000 ஃபார்மர் கிட்டத்தட்ட இருந்தது. போராடுவோம் போராடுவோம் போராடுவோம். என்சிசி பணி இப்போ கடந்த 4 மாதமாக விவசாயிகள் பிரச்சனை இந்த எங்கள் நெல்லை விளைய வச்சு போட்டுட்டு 4 மாதமாக நாங்களும் பணம் கொடுன்னு எங்கிட்ட வந்து மாவட்ட நிர்வாகத்திட்ட கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருந்துக்கிட்டு மாவட்ட நிர்வாகமும் எங்களை வந்து ஏமாத்துறதும் குறியாக இருக்குது. இதனால் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அன்றாட வேலைகளையோ அடுத்த கட்ட விவசாய பணிகளையோ இல்லை எங்களுக்குள்ள செலவுகளையோ எதையுமே பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி வந்து நொந்து நூலாகி போய் கடங்காரான்ட்டையும் ஓடி ஓடி ஒழியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கடந்த 23ஆம் தேதி பேங்க்கு போகிறோம், பேங்கில் எங்களை மதிக்க மாட்டேங்காங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குது உங்களை மதிக்கிறதுக்கு அப்படிங்காங்க. ஆக வங்கி நிர்வாகமும் எங்களை வந்து வலுச மதிக்க மாட்டேக்கு, மாவட்ட நிர்வாகமும் எங்களை வந்து மதிக்க மாட்டேக்கு. ஆனால் நாங்கள் தான் அத்தனை பேருக்கு சோறு போட வேண்டியதாக இருக்குது. அத்தனை பேருக்கும் சோறு போட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து தெருவில் இந்த மாதிரி இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒரு வாரம் டயம், இந்த ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்கலையா அடுத்த திங்கட்கிழமை வர்ற 3ஆம் தேதி மாணவரில் வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகை. இது எங்களுக்கு வேறு வழியே தெரியலை. ஏன்னா நாங்களும் இது வரைக்கும் பொறுத்து பார்த்தோம். இனிமேலும் எங்களால் வந்து பொறுக்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ வரக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய 3ஆம் தேதி வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகை தான் எங்களுடைய இன்னைய கோரிக்கை. ஏன்னா நாங்கள் பல கட்ட போராட்டம் நாங்கள் வந்து போராடி பார்த்துட்டோம். வங்கி நிர்வாகமும் எங்களை மிரட்டுது, நீ பணத்தை உடனடியாக கொடு அப்படிங்க. பணத்தை உடனடியாக கொண்டு நாங்கள் எங்கேயாவது கொடுக்கறது? நாங்கள் விளைய வச்ச நெல்லுக்குள்ளே பணம் இன்னும் எங்களுக்கு வரல. அப்படி வராத போது வங்கி நிர்வாகம் எங்களை இன்னைக்கு மிரட்டுது. எல்லா வங்கியுமே, எந்த வங்கியும் நம்மளை மதிக்காங்க, எந்த வங்கியுமே விவசாயிகளை இன்னைக்கு வந்து மதிக்கல. அதனால் இன்னைக்கு வந்து கலெக்டர் உள்ள உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு பணம் உடனே கேட்க போகிறோம். வரக்கூடிய 3ஆம் தேதியும் மாணவர் வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகைக்கு இன்னைக்கு வந்து மனு கொடுக்கறதுக்கு போய்கிட்டு இருக்கோம்.